வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பொன்னேரி நகராட்சி குழு கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆணையரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியின் தலைவராக திமுகவை சேர்ந்த பரிமளம் விஸ்வநாதன் என்பவர் பதவி வகித்து வருகிறார். துணைத் தலைவராக அதிமுகவை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் பதவி வகித்து வருகிறார். 27 உறுப்பினர்களை கொண்ட இந்த நகராட்சியில் 17 திமுக உறுப்பினர்களும் 9 அதிமுக உறுப்பினர்களும் ஒரு சுயேட்சை உறுப்பினரும் பதவி வகித்து வருகின்றனர். இந்நிலையில் நகராட்சி குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. அப்பொழுது நகராட்சி நிர்வாகம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் வார்டுகளில் சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் வசதி, பொது கழிப்பிட வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராமல் புறக்கணித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் நகராட்சி குழு கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் நகர் முழுவதும் சுற்றித் திரியும் திருநாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தவும், கருத்தடை செய்வதற்காகவும் ஒதுக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மற்றும் சாலைகளில் நடமாடும் மாடுகளை அப்புறப்படுத்த ஒதுக்கப்பட்ட 3 லட்சம் ரூபாய் உள்ளிட்டவைகளில் முறைகேடு செய்துள்ளதாக குற்றம் சாட்டினர். மேலும் குப்பைகளை சேகரிக்க வாங்கப்பட்ட 5 குப்பை வண்டியில் 3 மாயமானது எப்படி, மக்கள் வரிப்பணம் 45 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட கழிவுநீர் அகற்றும் லாரியை பயன்படுத்தப்படாமல் இருப்பதாகவும், அதனால் அந்த லாரி துருபிடித்து வருவதாகவும் கேள்வி எழுப்பினர். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் கூட்டத்தை முடித்துவிட்டு நகரமன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் கூட்ட அரங்கை விட்டு வெளியே சென்று விட்டாராம். இதனால் ஆத்திரமடைந்த அதிமுக உறுப்பினர்கள் பொறுப்பு நகராட்சி ஆணையர் கீர்த்தனா மற்றும் பொறியாளர் ருத்ரகோட்டி ஆகியோரை கூட்ட அரங்கில் முற்றுகையிட்டு அவர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் கூட்ட அரங்கில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் அலுவலக நுழைவாயில் முன்பாக அமர்ந்து உணவு சாப்பிட்டுவிட்டு தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னேரி நகராட்சியில் நடைபெறும் முறைகேடு குறித்து மண்டல நகராட்சி ஆணையர் நேரடியாக விசாரணை நடத்தும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாக தெரிவித்தனர். அதிமுக உறுப்பினர்கள் அடுத்த கட்டமாக பொதுமக்களை திரட்டி சாலை மறியல் உள்ளிட்ட தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரித்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நகராட்சி தலைவர் பரிமளம் விஸ்வநாதன், தான் பொறுப்பேற்ற நாள் முதல் 80% பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும், 9 அதிமுக உறுப்பினர்களின் வார்டுகளில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளது. திட்டமிட்டு தனக்கும் தமிழக அரசுக்கும் அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கத்தோடு அதிமுக உறுப்பினர்கள் தேவையற்ற குற்றச்சாட்டுகளை திட்டமிட்டு பரப்பி வருவதாகவும், 3 குப்பை வண்டிகள் பழுதடைந்த நிலையில் சீரமைப்பு பணிக்காக அதனை உற்பத்தி செய்த நிறுவனத்திற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கழிவுநீர் லாரியை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டியது நகராட்சி ஆணையரின் பொறுப்பு என்றும், ஆரணி ஆற்றில் குப்பை கழிவுகளை கொட்டுவதை தவிர்க்கும் பொருட்டு குப்பை கிடங்கு அமைக்க மாற்று இடம் ஒதுக்கி தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடப்பட்டுள்ளதாகவும், இதனால் கழிவு நீராகட்டும் லாரியை பயன்படுத்தவில்லை என்ற நகராட்சி தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் தெரிவித்தார். அதிமுக, திமுக நகராட்சி உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ள அரசியல் மோதல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னேரி நகராட்சியில் தொடர்ந்த வண்ணமே அதிமுக சேர்ந்த கவுன்சில் எங்களை வேண்டுமென்றே இந்த நகரமன்ற தலைவர் அவர்களும் எங்களை வேண்டுமென்றே புறக்கணிக்கிறார்கள். உதாரணத்திற்காக நாங்கள் கேட்குற ரோடு, எங்களுக்கு இந்த ரோடெலாம் அவசியமான ரோடு, மக்களுக்கு மிக பயன்பாட்டு உள்ள ரோடுன்னு கேட்குறோம். அந்த சாலையை வேண்டுமென்றே புறக்கணித்து விட்டு அவர்களாக ஒரு முடிவெடுத்து அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் கேட்காமலே நகராட்சியினுடைய உறுப்பினரோட அனுமதி பெறாமலே அவங்களே ஒரு சாலை வைக்கிறாங்க. திடீர்னு நாங்கள் மன்றத்தில் வந்து பார்க்குறோம், இந்த ரோடு நாங்கள் நாங்கள் கேட்ட ரோடு வேற வச்சுன்னு கேட்குறோம். இல்லை அவள் தான் சொல்லி அவங்க எங்களை அந்த மாதிரி பேசுகிறாங்க. இதே போன்று அரசு பணத்தில் வாங்கிய 5 குட்டி அணையில் 3 குட்டி அணை வண்டி லைட் மோட்டார் வெஹிக்கிள் வந்து 36,50,000 ரூபாய்க்கு 23வது மாதம் வாங்குறோம். 2 குட்டி அணை மட்டும் தான் எங்கள் பயன்பாட்டுக்கு இருக்குது. 3 குட்டி அணை எங்கன்னே தெரியல. அந்த ஆர்சி புக்கு எங்கே இருக்குதுன்னே தெரியல. அது எங்கே போய் ஓடுதுன்னு தெரியல. இது நாங்கள் கேட்கும்போது சரியான பதில் இல்லை. காவாய்கள் வந்து சரியான தூர்வாரணும்னு சொல்லி நாங்கள் 3 வருஷமா தூர்வாரணும் கேட்குறோம். போன முறை 5 லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்கி அந்த கோபிநாத் என்ற கமிஷனர் ஒரே ஆள் மட்டும் தூர்வாரண மாதிரி கணக்கு காமிச்சு அதை ஒன்றிய கொள்ளடிச்சு போயிட்டாருன்னு நாங்கள் பெருசாகவே அதை நாங்கள் பெரிய அரசு கவனத்தை கொண்டு போனோம். அதுக்கு எந்த பயன்பாட்டும் இல்லை. ஒரு 45 லட்சத்தில் செஸ்போல் டேங்க் கழிவுநீர் வந்து ஊர்தி வண்டி வாங்கியிருக்காங்க. 7 மாசமா சும்மா மக்கி தூக்கிட்டு தான் இருக்குது. நாய் பிடிக்க பணம் ஒதுக்கி இருக்கிறோம், நாய் பிடிச்ச பாடு இல்லை. மாடு பிடிக்க பணம் ஒடிச்சிக்கிறோம், மாடு பிடிச்ச பாடு இல்லை. எல்லா பிளாஸ்டிக்ல சரிவர தரம் பிரிக்காம எல்லாம் ஆத்துல கொட்டி இந்த
நீர் வளத்தையும் இந்த கால்நடைகளையும் உயிருக்கு ஏற்படுத்த வகையில் இந்த நகராட்சி நம்ம செயல்பட்டு இருக்குது. அது கேட்கும் போது எந்த சரியான பதிலே எங்களுக்கு எதுவுமே வரல. இந்த நகராட்சி கூட பாருங்க, ஒரே ஒரு டாய்லெட், ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்கும். 27 கவுன்சில் இருக்கிறோம், ஒரே ஒரு பாத்ரூம். ஒருத்தர் போனா ஒருத்தர் யாரும் போக முடியாது. இப்படி ஒரு திட்டமிடுதல் இல்லாத, ஒரு சரியான ஒரு போக்கு கடைபிடிக்காத, ஏதோ வேண்டாம் வெறுப்பா செய்கிறாங்க. இந்த பொன்னேரி நகராட்சியில வேண்டாம் வெறுப்பா செயல்பட்டு இருக்காங்க. தொடர்ந்தோட அங்க கேட்டுதான் இருக்கோம், எங்களுக்கு சரியான பதில் இல்லை. ஆகையால் இன்று இதுக்கு சம்பந்தப்பட்ட ரீஜனல் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் RDMA வரும்போது வந்தாதான் நாங்க எழுந்து போவோம்னு சொல்லி அனைத்து கவுன்சிலர்களும் நாங்க உட்காந்துருக்கிறோம். உதாரணத்துக்கு பெரியகாவலன் டேங்க் மக்கள் பயன்பாட்டுக்கு 2 வருஷம் ஆச்சு. டெண்டர் விட்டு 1 கோடி ரூபாய் டெண்டர் விட்டு அதை டெமாலிஷ் பண்ணணும்னா ஒரு பணம் ஒதுக்கணும். இன்னும் அந்த டேங்க் வச்சு பயன்பாட்டுக்கு வரல. இப்போ கரண்ட் கட் ஆச்சுன்னா எங்களுக்கு யாருக்குமே தண்ணியே வராது. அதுக்கும் ஒரு வருஷமா டேங்க் அடியில் கேட்கறோம், அதுக்கும் சரியான பதில் வரல. நாங்க ஒரு எல்லாமே பொது நோக்கத்தோடு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கோசம் அதிமுக தனியா நாங்க எதுவுமே கேட்கல. இங்க மக்கள் பணத்தை, வரி பணத்தை திட்டமிடுதல் இல்லாத தவறான முறையில் செலவழிச்சு மக்களுக்கு கிடைக்கிற பயன்பாடு கிடைக்கல. எங்களுக்கு இன்னும் ரோடே போடல. ஆனா போட்ட ரோடு பள்ளமாயி போச்சுன்னு திரும்பி வைக்கிறாங்க. அதிமுக மொத்தம் 9 வார்டு. நாங்க 9ல் 5 வார்டுக்கு தான் ரோடு தேவை, மீதி வார்டுக்கு ரோடு எல்லாம் கிடையாது. இந்த 5 வார்டுல ஒரு ரோடு கொடுக்கலாமா, பாதி ரோடு கொடுக்கலாமா, கால்வாசி ரோடு கொடுக்கலாமான்னு கொடுக்குறாங்க. இப்படி ஒருதலை பட்சமா செயல்படுறதுனால எங்களுக்கு இவங்களால சரியான தீர்வு கிடைக்கல. இதனால சம்பந்தப்பட்ட உயரதிகாரியாட நாங்க பேசணும்னு சொல்லிட்டு இந்த மன்ற கூட்டத்தில் நாங்க அமர்ந்திருக்கிறோம். உயரதிகாரி வந்தா போவோம், இல்ல நைட் ஃபுல்லா கூட இங்க நாங்க இருக்க போறது தான் முடியும். SC விஜயகுமார், பொன்னேரி நகராட்சியோட வைஸ் சேர்மன். எங்க அன்பு கழக தலைவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் எங்களுக்கு என்ன வழிகாட்டி இருக்காருன்னா, திராவிட மாடல் ஆட்சி, எல்லாருக்கும் எல்லாம் சமம். இதைதான் நான் பொறுப்பேற்ற 2022 மார்ச் மாதம் நான் பொறுப்பெடுத்தேன். அன்னையிலிருந்து இதை தான் நான் செயல்படுத்திட்டு இருக்கேன். இதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே ரெக்கார்டு இருக்கு எங்ககிட்ட. 80% ஒர்க் பொன்னேரி நகராட்சியில முடிஞ்சிருச்சு. தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னா, நாங்க 90% முடிச்சிட்டோம். இது நான் ஆணித்தரமா ஆதாரபூர்வமா உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன். நீங்க எல்லாமே ரெக்கார்ட், ரோட் போட்டுறதுக்கு ரெக்கார்டு, RO வாட்டர் வச்சிருக்கிறது ரெக்கார்டு, நீங்க லைட் கேட்டீங்க, லைட் போட்டு தரோம். எந்த நேரமும் நான் ஒரு மருத்துவர்னால எனக்கு இரவு பகல்ன்ற வித்தியாசமே கிடையாது. அது எல்லாரும் ஊரறிஞ்ச விஷயம். நான் இந்த நிமிடம் வரை என்னுடைய பொறுப்பு, எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் சிறப்பா, எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் அதை நான் சமாளிச்சு கழக அரசுக்கு நல்ல பேர் ஏற்படுத்தி தருவேன். இது 90% நான் ADMK 9 வார்டுக்கும் முடிச்சு கொடுத்துட்டேன். அவர் அப்படியும் எங்க அரசுக்கு கலங்க ஏற்படுத்தணும்னு நான் 2 முறை பேசிட்டேன். அதாவதுங்க, இது ஒரு முக்கோணம். இது நான் ஒரு சேர்மன், நான் ஒரு திட்டத்தை கொண்டு வரேன், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது கமிஷனர். கமிஷனர் யார்கிட்ட? சபார்டினேட்ஸ் கிட்ட விடுவாங்க. அதுல முதல்ல வர்றது முனிசிபல் என்ஜினியர், அவருக்கு உள்ள சபார்டினேட்ஸ். இதுல எல்லாம் சில குறைபாடுகள் இருக்கு. எங்களுக்கு கடந்த ஒரு 5 மாதமா ஒரு புது கமிஷனரை போட்டு நான் போராடாத நாளே இல்லை அவங்க கிட்ட. அப்படியும் நான் போராடி ஃப்ரூட்ஃபுல்லா தான் எல்லாமே முடிச்சு கொடுத்துருக்கிறேன். இதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஏன்னா எல்லாமே ரெக்கார்ட், நான் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் ரெக்கார்ட். ADMK வார்டுல எவ்வளவு பணிகள் நடந்திருக்கின்றது இங்க இருக்கு. நான் சமர்ப்பிக்க போறேன் DMA கிட்டயும் மினிஸ்டர் கிட்டயும். நான் ஒன்னு சொல்றேன், இவர் வைஸ் சேர்மன் தானே, ஏன் இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எழுப்பல? நான் அதை தினந்தோறும் செஸ்புல் டேங்கரை ஆன் ரோட் கொண்டு வரணும் அப்படின்றதுல 2 டிரைவர், ஒரு ஹெல்பர். எங்க அவரு? நீங்க SI கிட்ட நான் டெய்லி கேட்டுட்டு இருக்கேன், ஆன் ரோட் கொண்டு வாங்க, ஆன் ரோட் கொண்டு வாங்கன்ட்டு. அது கமிஷனர் தாங்க பொறுப்பெடுத்து அதை முடிச்சு கொடுக்கணும் எனக்கு. கமிஷனர் எந்த நேரமும் வீடியோ கான்பரன்ஸ், கலெக்டர் மீட்டிங்னு போயிடுறாங்க. அவங்க கூட நான் பேசவே நேரம் இல்லாம ராத்திரி 8 மணி வரைக்கும் அவங்க மீட்டிங் முடிச்சுட்டு நான் வெயிட் பண்ணி பேசிட்டு போறது உங்களுக்கு நாடறியும். மாயெல்லாம் கிடையாதுங்க. அது அங்க இருக்குங்க, திருவாரூர்ல. கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துடும் நகராட்சிக்கு. அவர் வரலைங்க, வண்டி எடுத்துட்டு எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்க. அதாங்க முறை. அவர் என்ன வண்டி எடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணல, அது நிர்வாக பிரச்சனைகள் இருக்கு. நான் அதுக்கு தீர்வு சீக்கிரம் கண்டுடுவேன். ஆமா, அதை நான் DMA கவனத்துக்கு கொண்டு போயிட்டேன். அவர் என்ன சொன்னாருனாக்கா, முன்னாடி இருந்த மதிப்பிற்குரிய பிரபுசங்கர் IAS அவர்கிட்டையும் கொண்டு போய் நான் ரைட்டிங்லயே கொடுத்துட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, எங்க பெருமதிப்பிற்குரிய DMA டைரக்டர் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் IAS சிவராஜ் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ கலெக்டர் கிட்ட கொண்டு போமா, அவர் இடம் தருவாருனாரு. கலெக்டர் கிட்ட கொண்டு போயிட்டேன். நான் கூடிய சீக்கிரம் அதுக்கு தீர்வு காண்பேன்.